மீனா பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி பேசணும், நீங்க காலையில சொல்றேன்னு சொன்னீங்களே. கோமதி சொல்றாங்க, எல்லாரும் இருக்கணும்னு சொல்றீங்க, இப்பவே பேசிடலாமே. பாண்டியன் சொல்றாரு, எல்லாத்தையும் வர சொல்லு. மீனா போன் பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்றாங்க, நீங்க மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணீங்கல்ல, அது விஷயமா தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட குடுக்கறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள என்ன பண்றாருன்னு கேக்குறாங்க. கதவுனால ஜன்னல்லாம் விக்கிற இடம், அங்கதான் வேலை பாக்குறான் என் பையன். வீட்டுக்காரங்க சொல்றாங்க, பெரிய கம்பெனில வேலை பாக்குறவன் தான் நான் பாக்குறேன், கதவு கடையில வேலை பாக்குறவங்களாம் நான் பாக்கலன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அப்ப நான் வேலை கிளம்புறேன்பான்னு சரவணன் சொல்லிட்டு கலந்துக்கிறாரு. எல்லாருக்கும் மீனா போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க, மேட்ரிமோனியில பதிஞ்சவங்களுக்கு எல்லாம். கதிர் பேசின நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்க. கோமதி கிட்ட கதிர் கொடுக்கறாரு போன. பொண்ணு பையனை பத்தி விசாரிக்கிறாங்க. சரவணன் கிட்ட பேசினாதான் நான் டிசிஷன் எடுக்க முடியும்னு பொண்ணு சொல்றாங்க கோமதி கிட்ட. ஆன்டி தனியா மீட் பண்ணி பேசணும் கேட்டுட்டு போனை வச்சிடுறாங்க. மீனா சொல்றாங்க, சரவணன் மாமாவுக்கு போன் பண்ணி எப்ப மீட் பண்றாருன்னு கேட்டுருவோமா. பாண்டியன் சொல்றாரு, அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அந்த பிள்ளைய பதிவு பண்ணது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. லட்சணத்துல சரவணனை வேற தனியா சந்திச்சு பேசணுமாம்ல, ஒத்துக்க மாட்டேன்னு பாண்டியன் கிளம்பி போயிடுறாரு. மேட்ரிமோனியில இருக்க போட்டோவை கோமதி கிட்ட காட்டுறாங்க. கடையில வடிவேலு பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, சரவணனும் அந்த பிள்ளைய பார்த்து பேசட்டும் மச்சான். பாண்டியன் சொல்றாரு, சரி பார்த்து பேசட்டுமே, நாளை பார்க்கலாம். இன்று விமானத்தை கண்டுபிடித்தது யார்? பதில், ஹென்சன் 1843 இங்கிலாந்து. ரைட் பிரதர்ஸ் 1903 இங்கிலாந்து. நாளை சந்திப்போம்.